பாவி மக்கா, இப்படியாக்க நடக்குமா வீட்ல? ஆமாட்டி, என்ன செய்யன்னு தெரியாம நானும் மண்டைய குழம்பிட்டு கிடக்கேன். இக்கா கவலைப்படாதக்கா, சின்ன பொண்ணு கூப்பிடுறேன். மன விட்டு பேசினாலே சரியா போயிரும். அண்ணா போறேன். சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு கல்யாண விடா? பால் கைப்பு வீடு 4 முடி. புஷ்பாக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்க? புஷ்பாக்கா வீட்டுல சின்ன பேகலாம், அதான் உன்கிட்ட மன விட்டு பேசினா கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்ல அப்படின்னு நினைச்சுதான் உன்னை கூப்பிட்டேன். என்னக்கா எதுவா இருந்தாலும் மனசு விட்டு சொல்லுக்கா. என் மாமியாரி சும்மா இருந்தாலும் என் மைனிகாரி இலக்கி விட்டுருக்கா. என்னன்னா இருக்கதே ஒரு வீடு, அதை முழுசாட்டு என் குழந்தைக்கு எழுதி கொடுத்துடணுமா. நாங்க எங்கேயாவது வேற ஏதாவது வீடு பார்த்து எடுத்து இருந்துக்கிடணுமா. என்னக்கா சொல்லுத? வீட்டுக்கு சின்ன பையன், அவன் நல்ல செல்லமா வளர்ந்தானா, அதனால பாவம் உலகம் தெரியாதவன், அதனால அவனுக்கே வீட்டை எழுதி கொடுத்துருவியா. அண்ணன் நீ விட்டு கொடுத்துப்போ, உனக்கு நீ பெரியவன் தானே, எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி வீடை போட்டுக்கோ, நீ தான் வேலை பார்க்கல அப்படி இப்படின்னு எனக்கு அவனை சொல்லுதாவோ. இந்த பொண்ணு இதே மாதிரிதான் சில வீடுகள்ல மூத்தவனுக்கு வீட்டை கொடுத்துரு, அவன் வீட்டோட இருப்பான், அதனால இளையவன் நீ விட்டு விட்டு வெளியே போய்க்கப்பா, ஏதாவது இடத்த வாங்கிக்கா, நீ அங்க வீடு போட்டு இருந்துக்கா அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டுறது. எதுவா இருக்கட்டும், அண்ணனா தம்பியோ 2 பேரும் ஒரே வீட்டுல தானே பிறந்தாங்க, ஒரே மாதிரி தானே பாக்கணும். அதுதான் பிரச்சனையா இருக்கு. யாரா இருந்தாலும் 2 பேரும் சரிக்கு சமம் தானே, அப்படிதான் நடத்தணும். அந்த தாயும் அப்படிதான், கூட பிறந்தவளும் அப்படிதான். யாரா இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ள ஒத்துமையை தான் ஏற்படுத்தணுமே தவிர தாயோ தகப்பனோ கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இப்படி அண்ணன் தம்பியை பிரிச்சு விடக்கூடிய வேலையை பார்க்க கூடாதுக்கா. 2 பேரும் ஒரே வயிற்று பிள்ளைகள் தான், அதனால ஒண்ணு போலதான் பாக்கணும். இதுல அவனை பிடிக்கும் இவனை பிடிக்கும், அதனால நீ வீட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லப்படாதுக்கோ. யாரா இருந்தாலும் சரிதான், 2 பங்கு வச்சிட வேண்டியதானே. மாதிரிலாம் செய்யுது குடும்பத்துக்கே ஆவாது பார்த்துடுங்க. நம்மளே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டிட்டாப்ல இருக்கும். வர அண்ணன் தம்பிக்குள்ள மனக்கசப்பு வரதனக்கா செய்யும். அண்ணனுக்கு மட்டும் கொடுக்காவல, தம்பிக்கு மட்டும் கொடுக்காவல சொத்தை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துரும். இக்கோ 2 பிள்ளைனா ஒரு பிள்ளைய பெற்றிருக்கோம், ஒரு பிள்ளை தவிட்டுக்காக விலைக்கு வாங்கியிருக்கோம். அப்படி சொல்லி சின்ன பொண்ணு 2 பிள்ளைலையும் 2 கண்ணு மாதிரி நினைக்கணுங்க. ஒரு கண்ணு போய் ஒரு கண்ணு இருந்தா ஒத்துக்கிடுவோமா? அந்த மாதிரிதான் நம்மளே பிரிவினையை உண்டு பண்ணா வச்சுக்கிடுங்களேன். அதுக்கப்புறம் வரக்கூடியவ எப்படி ஒத்துமையா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? பரவு அண்ணன் தம்பி விட்டு கொடுத்து போகணும்னு நினைச்சா கூட வரக்கூடியவர்களுக்கு மனசா வரதானே செய்யும். அதுக்கப்புறம் குடும்பம் 2ஆ தான் நிக்கும். ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் வைக்கப்படாதுக்கா யாரா இருந்தாலும். சில வீடுகள்ல அப்படித்தானே நடக்கு. நம்மளே இப்படி அண்ணன் தம்பியை பிரிச்சு விட்டோம்னா கடைசியில எப்படிக்கா பாசம் வரும் அண்ணன் தம்பின்னு? பொறவு வந்தவன் 2ஆ இருந்த வீட்டை 4ஆ பிரிச்சுட்டு போயிருவா. இக்கோ நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்தா தெரியும்க்கா, அண்ணன் தம்பி அப்படி பாசமா இருப்பாங்க, ஊரே வைக்க முடி. ஆனா சின்ன சொத்து தகராறுல அப்படி குடும்பமே 4 பக்கம் செதறி கிடக்குங்க. உண்மையிலே இது இடியாப்பு சிக்கலான கதை தான். ஆனா குடும்பத்துல இருக்க பெரியவங்க கண்டிப்பா இதுக்கான தீர்வு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க 4 அறிஞ்சவங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல பேசி எடுத்து நல்லபடியாட்டு சொத்தை பிரிச்சு சமாதான முறையில போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லக்கோ, குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாதக்கோ, எல்லாரையும் கூப்பிட்டு சண்டை வந்து போடாத. ஆனா எல்லாத்தையும் பொறுமையா உன் தரப்பு நியாயத்தை எடுத்து வை, எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுவும் சரிதான்டி, எல்லாத்தையும் கூட்டிட்டு இன்னைக்கு என் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லதையும் பொறுமையாட்டு இன்னைக்கே எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைச்சிரும். சொந்தங்களே, இந்த பிரச்சனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்க பத்தி மனம் விட்டு பேசணும்னு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க பேசுறோம். என்ன பண்ணுகிட்ட மனம் விட்டு பேசுறது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே.